சொல்லக்கூடிய தலைப்பு மரணமும் மரணத்தின் போது மனிதனுடைய நிலைமையும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் புத்தகம் அல் குர்ஆனிலே கேட்கின்றான், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத்தா, உங்களில் செயல்களில் சிறந்தவர்கள் யார் என்பதை பரிசோதிப்பதற்காக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வாழ்வையும் மரணத்தையும் படைத்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்கள் உலக ஆசைகளை, உங்கள் உலக இன்பங்களை முறியடிக்கக்கூடிய மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள். ஏன்? யாருடைய உள்ளத்திலே, நாவிலே இல்ல, யாருடைய உள்ளத்திலே மரணத்துடைய நினைவு அதிகமாக இருக்குமோ அவர்களுடைய வாழ்க்கை அல்லாஹையும் அல்லாஹ்வின் தூதர் காட்டிய வழிமுறையை அடிப்படையாய் நோக்கமாக கொண்டிருக்கும். அதே போன்று யாருடைய வாழ்க்கையில் மரணத்துடைய நினைவு குறைவாக இருக்கின்றதோ அல்லது அறவே இல்லையோ அவர்களுடைய வாழ்க்கை இந்த உலக ஆசைகளுடனும் பாவங்களுடனும் குற்றங்களை நோக்கமாக கொண்டிருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்தில் நாம் ஒரு நியதியை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய செல்வந்தனாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஏழையாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் வாழக்கூடிய அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட முஸ்லிமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கக்கூடிய காஃபிராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு நாள் மரணிக்கத்தான் போகிறார்கள். இதில் யாரும் விதிவிலக்கு கிடையாது. இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ மிக மிக தகுதியானவர் யார் என்றால், நாம் உயிரிலும் மேலாக நேசிக்கக்கூடிய அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அவர்களுக்கே அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், இன்னக மையத்துன் வ இன்னஹும் மையத்துன், நபியே நீங்களும் மரணிக்கத்தான் போகிறீர்கள், அவர்களும் மரணிக்கத்தான் போகிறார்கள். குர்ஆனுடைய மிக தெளிவான வசனம் கண்ணியத்திற்குரியவர்களே. மேலும் சூரத்துல் ரஹ்மானிலே அல்லாஹ் கூறுகின்றான், குல்லு மன் அலைஹா ஃபான், குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். இந்த உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எத்தனை ஜீவராசிகளை படைத்தானோ, எத்தனை மலக்குகளை படைத்தானோ, அத்தனை படைப்பினங்களும் ஒரு நாள் அழிந்தே போகும், மரணமாகிய தீரும். அந்த நாளில் கண்ணியமான முகம் யாரிடத்தில் இருக்கின்றதோ, யாருடைய முகம் பரக்கத் பொருந்தியதோ, அந்த அல்லாஹ்வின் முகம் மட்டுமே அந்த நாளில் நிலைத்து நிற்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, சூரத்துல் ஆல இம்ரானில் 185வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், யா இபாதியல்லதீன ஆமனு இன்ன அர்லிய வாசியத்து ஃபய்யா ஃபஅபுதுன் குல்லு நஃப்ஸின் ஸாயிகா, குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். நிச்சயமாக பூமியில் படைக்கப்பட்ட அனைத்து ஆத்மாக்களும் மரணத்தை சுவைத்தே தீரும். சுபஹானல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மரணம் நமக்கு எங்கே ஏற்படும், எப்பொழுது ஏற்படும் என்ற கல்வியை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒருவன் தான் அறிவான். அதைத்தான் குர்ஆனிலே கூறுகின்றான், வமா தத்ரி நஃப்ஸுன் மாதா தக்ஸிப் கதா. ஒரு ஆத்மா நாளை எதை சம்பாதிக்கும் என்பதை அந்த ஆத்மா அறியாது. வமா தத்ரி நஃப்ஸுன் பி ஐ அர்லின் தமுத். எந்த ஒரு ஆத்மாவும் நாளை எந்த இடத்திலே மரணமாகும் என்பதை அந்த ஆத்மா அறியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பள்ளியில் அமர்ந்திருக்கின்றோம், இப்பொழுது மரணம் வரலாம், வீடுகளுக்கு செல்லும் பொழுது மரணம் வரலாம், சாலைகளை கடக்கும் பொழுதும் மரணம் வரலாம், ஏன் அந்த விமானங்களில் ஏறும்போது கூட மரணம் வரலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இமாம் முஸ்லிம் ரஹிமகுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகின்றார்களோ, சுபஹானல்லாஹ், யாருக்காக அல்லாஹு அக்பர் என்று காலையிலே பள்ளிக்கு ஓடி வந்து தக்பீர் கட்டினானோ, யாருக்காக குனிந்து பணிந்து இந்த நெற்றியை மண்ணிலே வைத்து புதைத்தானோ, அந்த ரப்புல் ஆலமீன் அந்த அடியானை சந்திக்க விரும்புகின்றான். அதே போன்று யார் அல்லாஹ்வின் சந்திப்பை வெறுக்கின்றார்களோ அவர்களுடைய சந்திப்பை அல்லாஹும் வெறுக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த மரணத்துடைய தவணை வந்துவிட்டால் அல்லாஹ் குர்ஆனிலே பாடம் நடத்துகின்றான், படிப்பினையை கொடுத்திருக்கின்றான். ஃபைதா ஜா அஜலஹும்
லா யஸ்தகிரூன சாத்தௌ வலா யஸ்தக்திமூன். அந்த மரணத்துடைய தவணை வந்துவிட்டால் ஒரு நிமிடம் முற்படுத்தவும் படாது, ஒரு நிமிடம் பிற்படுத்தவும் படாது. அழைப்பவர்கள் அழைத்தால் அந்த அழைப்பிற்கு நாம் நிச்சயமாக பதில் கொடுத்தே ஆக வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும் சும்ம துரத்தூன இலா ஆலிமல் கைபி வஷ்ஷஹாதா. நீங்கள் எந்த மரணத்தை கண்டு விரண்டு ஓடுகின்றீர்களோ அந்த மரணம் நிச்சயமாக உங்களை வந்து அடைந்தே தீரும். கண்ணியத்திற்குரியவர்களே, சும்ம துரத்தூன இலா ஆலிமல் கைபி வஷ்ஷஹாதா. அப்பொழுது மறைவான ஞானம் யாரிடத்தில் இருக்கின்றதோ அந்த அல்லாவிடத்தில் நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள், அந்த அல்லாவிடத்தில் நீங்கள் ஓட்டிச் செல்லப்படுவீர்கள். அப்பொழுது அவன் அறிவிப்பான் நீங்கள் செய்த சாலியான நல்ல அமல்களை. ஏன் வஇன் துப்து மா ஃபீ அன்ஃபுசிக்கும் அவ் துக்ஃபுஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ். உங்கள் உள்ளங்களில் உள்ளவற்றை நீங்கள் வெளிப்படுத்தினாலும், உங்கள் உள்ளங்களில் உள்ளவற்றை நீங்கள் வெளிப்படுத்தாவிட்டாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பற்றி நிச்சயமாக உங்களிடத்தில் கணக்கு கேட்பான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழ்கின்றானோ அப்படியே மரணிப்பான். ஒரு மனிதன் எப்படி வாழ்கின்றானோ அப்படியே மரணிப்பான். சுபுவை ஜமாத்தோடு சேர்ந்து தொழுதவன் தான் அன்றைய தினம் மரணிக்கும் போது சுபுவை ஜமாத்தோடு தொழுதிருப்பான். குர்ஆனை ஓதக்கூடிய வழக்கம் உள்ளவர் தான் குர்ஆனை ஓதிய நிலையிலேயே மரணமாவார். சுஜூதில் ரப்பை நெருங்க வேண்டும் என்று ஆசை உள்ளவர் தான் தன்னுடைய வாழ்நாளில் சுஜூதிலேயே மரணமாவார். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நாளை ஃபஜ்ருடைய தொழுகையில் அல்லாஹ்விற்காக சுஜூது செய்ய வேண்டும் என்று கூறும்போது நாம் எல்லோரும் ஆமீன் என்று கூறுவோம். ஆனால் நாளை ஃபஜ்ருடைய தொழுகையில் அல்லாஹ்விற்காக நாம் சுஜூது செய்வோமா? அல்லாஹ் அருள் செய்த மக்களை தவிர. மேலும் கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த மரணத்துடைய நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சக்கராத்துடைய வேதனையை கொடுப்பான். வஜாஅத் சக்ரத்துல் மௌத்தி பில் ஹக் தாலிக மா குன்த மின்ஹு தஹீத். இந்த சக்கராத்துடைய வேதனை இல்லாமல் மரணம் நம்மை வந்தடையாது என்பது உண்மை. கண்ணியத்திற்குரியவர்களே, சக்கராத்துடைய வேதனை என்றால் சாதாரண வேதனை அல்ல. அந்த நேரத்தில் கைகள் எல்லாம் தளர ஆரம்பித்துவிடும், கால்கள் எல்லாம் தளர ஆரம்பித்துவிடும், நம் பார்வைகள் நெற்றி குற்றியாய் இருக்கும், முடிகள் எல்லாம் சிலிர்க்க ஆரம்பித்துவிடும், நெற்றிகள் எல்லாம் வியர்வையாக ஆக ஆரம்பித்துவிடும், நம் உடல் குலுங்கி அடங்கும், மலக்குகள் நம்முடைய ரூஹை பிடித்து இழுப்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஒரு பருத்தியாலான பட்டை ஒரு முள்ளின் செடியில் விரித்து அதை இழுத்தால் எப்படி நார் நாராக பிரிந்து வெளியே வருமோ அந்த வேதனையை சுவைத்தவாறு ரூஹ் வெளியே வரும். கண்ணியத்திற்குரியவர்களே, மேலும் அல்லாஹ்வின் தூதரின் இறுதியின் மரண பயணத்தை நினைத்து பாருங்கள். ஜன்னத்துல் பக்கீக்கு சென்றுவிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வருகின்றார்கள். மரணப்படுக்கையில் இருக்கின்றார்கள். கடுமையான காய்ச்சல், உண்ண முடியவில்லை, உறங்க முடியவில்லை, நிற்க முடியவில்லை. அந்த கடுமையான காய்ச்சலால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வருகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதரை பார்த்துவிட்டு சொன்னார்கள், என் தந்தையே, என் தந்தையே, என் தந்தைக்கு ஏற்பட்ட இன்ன கஷ்டமே என்று பார்த்து கதறி அழுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள், ஃபாத்திமா நீ கலங்காதே, ஃபாத்திமா நீ கலங்காதே, உன் தந்தைக்கு இந்த வேதனைக்கு பிறகு வேற வேதனை இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, உணர்ந்து பாருங்கள் அல்லாஹ்வின் தூதர் மரணப்படுக்கையில் எவ்வளவு வேதனை அனுபவித்திருப்பார்கள் என்று. அல்லாஹ்வின் தூதரை அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், 24 மணி நேரமும் இந்த பூமியிலே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற உலக முழக்கத்திலே முஹம்மதுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டு கொண்டிருக்கும். வரஃபஅனா லக திக்ரக், நபியே உன் புகழை நான் உயர்த்திருக்கின்றேன். அப்படிப்பட்ட ஒரு நபிக்கு அல்லாஹ் சக்கராத்துடைய வேதனையை கொடுக்கிறான் என்றால், மேலும் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்வத்துன் ஹஸனா. இந்த ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் அழகிய முன்மாதிரி உஸ்வத்துன் ஹஸனா யாரிடத்திலே உள்ளது? ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் அழகிய முன்மாதிரி உஸ்வத்துன் ஹஸனா அல்லாஹ்வின் தூதரிடத்தில் உள்ளது. அப்படிப்பட்ட புகழ் பெற்ற நபிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சக்கராத்துடைய வேதனையை கொடுக்கிறான் என்றால், உங்களுக்கும் எனக்கும் யோசித்து பாருங்கள். உங்களுடைய சிந்தனைக்கு விடுகின்றேன்.
கண்ணியத்திற்குரியவர்களே, மேலும் அந்த தவணை வந்துவிடும். அந்த தவணை வரும்போது அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், கல்லா இதா பலகத்தித் தராக்கிய வகீலமன் ராக். அந்த உயிர் தொண்டை குழி அடையும் போது மந்திரிப்பவன் யார் என்று கேட்கப்படும், ஓதி பார்ப்பவர் யார் என்று கேட்கப்படும். அந்த நாளில், அந்த நேரத்தில் அந்த ஆத்மா உணர்ந்து கொள்ளும், இதுதான் என்னுடைய பிரிவு காலம் என்று. கெண்டை கால்கள் கெண்டை காலுடன் பிணைந்து கொள்ளும். கண்ணியத்திற்குரியவர்களே, இலா ரப்பிக யௌமைதினில் மசாக். அந்த நேரத்தில் அந்த ஆத்மா உணர்ந்து கொள்ளும், நான் இந்நாளில் அல்லாஹ்விடத்தில் கொண்டு செல்லப்பட இருக்கின்றேன் என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, யோசித்து பாருங்கள். நபிமார்கள் பயந்த அந்த நேரம், ரசூல்மார்கள் பயந்த அந்த நேரம், சஹாபாக்கள் அஞ்சி நடுங்கிய அந்த நேரம், நம்முடைய வாழ்நாளில் மரணத்துடைய நினைப்பே இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, யோசித்து பாருங்கள். ஒரு மனிதன் மருத்துவரிடத்தில் செல்கின்றார். மருத்துவர் அவருக்கு புற்றுநோய் என்பதை உறுதிப்படுத்தி விட்டார். அந்த மனிதன் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுகாமல் வீட்டிலே உறங்கிக் கொண்டிருப்பாரா? யோசித்து பாருங்கள். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர கண்ணியத்திற்குரியவர்களே, மேலும் அந்த மரண தருவாயில் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், ஹத்தா இதா ஜாஅ அஹதுஹுமுல் மௌத் கால ரப்பிர்ஜியூன். குர்ஆனுடைய அதி பயங்கரமான வசனம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு ஆத்மா மரணத்தை அடைந்து விட்டால் அல்லாஹ்விடத்தில் கூறும், கால ரப்பிர்ஜியூன், யா அல்லாஹ் இந்த பூமிக்கு என்னை திருப்பி அனுப்பிவிடு யா அல்லாஹ். நான் விட்ட செல்வத்தில் இருந்து ஜகாத்தை நிறைவேற்றி வந்து விடுகின்றேன் யா அல்லாஹ். இந்த பூமிக்கு என்னை திருப்பி அனுப்பிவிடு யா அல்லாஹ். நான் விட்ட தொழுகைகளை தொழுது வந்து விடுகின்றேன் யா அல்லாஹ். இந்த பூமிக்கு என்னை திருப்பி அனுப்பிவிடு யா அல்லாஹ். நான் விட்ட நோன்புகளை நோற்று வந்து விடுகின்றேன் யா அல்லாஹ் என்று கெஞ்சி கெஞ்சி துடிப்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஏன்? லாலி அமலு சாலியன் ஃபீமா தரக்த். அந்த நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவான், உங்களுக்கும் இந்த உலக வாழ்க்கைக்கும் கண்ணுக்கு தெரியாத பர்சக் என்ற திரையை நாங்கள் போட்டுவிட்டோம். இது வெறும் உளறல்கள் தான், இது வெறும் கதறல்கள் தான், இது வெறும் வார்த்தைகள் என்று வேறில்லை என்று அல்லாஹ் கூறுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த நேரத்தில் கூறுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, இது எந்த ஆத்மாவிற்கு பாவங்களும் குற்றங்களும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து இந்த உலகத்தில் வாழ்ந்த ஆத்மாவிற்கு, கெட்ட ஆத்மாவிற்கு. இதே நல்ல ஆத்மாவிற்கு அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்மஸ்தகாமு ததனஸ்ஸலுல் அலைஹிமுல் மலாயிகா அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு வஅபிஸிரு பில் ஜன்னah. இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், யார் என்னுடைய இறைவன் அல்லாஹ்தான் என்று உறுதியாய் நிலைத்து நின்றார்களோ அவர்களுடைய மரண தருவாயில் ததனஸ்ஸலுல் அலைஹிமுல் மலாயிக, வானவர்கள் இறங்கி வருவார்கள். அல்லாஹ் தஹாஃபு, நீங்கள் பயம் கொள்ளாதீர்கள். வலா தஹ்ஸனு, நீங்கள் எந்த கவலையும் கொள்ளாதீர்கள். நீங்கள் வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தில் மகிழ்ச்சியோடு நுழைந்து கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரியவர் அன்று அந்த ஆத்மாவுக்கு கூறப்படும். கண்ணியத்திற்குரியவர்களே, யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை கொடுப்பானாக. ஈமான் வேண்டும் அதற்கு, இறையச்சம் வேண்டும் அதற்கு, தக்வா வேண்டும் அதற்கு, அல்லாஹ்வுடைய பார்வையின் நினைவு வேண்டும் அதற்கு. ஆஹா, வருகிறாள் ஒரு பெண். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னிலையிலே, அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன செய்து விட்டேன்? விபச்சாரம் செய்து விட்டேன், தண்டனையை கொடுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. அல்லாஹ்வின் தூதர் அந்த புறமாக நவழுகிறார்கள். அந்த பெண்மணி முன்னால் வந்து நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், எனக்கு தண்டனையை கொடுங்கள். மறுபடியும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த புறமாக நவழுகிறார்கள். அந்த பெண்மணி முன்னால் வந்து நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று சொன்னேனே, எனக்கு தண்டனையை கொடுங்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஏ பெண்ணே, ஏன் இப்படி வந்து நிற்கின்றாய்? யாரும் உன்னை அழைத்து வரவில்லையே, சாட்சி எங்கே? அந்த பெண் சொன்னார்கள், என்னுடைய கர்ப்பம் அதற்குரிய சாட்சி அல்லாஹ்வுடைய தூதரே.
பின்பு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், பெண்ணே நீ கர்ப்பமுற்றிருக்கின்றாய், நீ பிள்ளையை பெற்றெடுத்ததற்கு பிறகு வா என்று கூறினார்கள். அந்த பெண்மணி சென்றார்கள். பிறகு பிள்ளையை பெற்றெடுத்ததற்கு பிறகு வந்தார்கள். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று சொன்னேனே, எனக்கு தண்டனையை கொடுங்கள் என்று கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், பிள்ளையை பெற்றெடுத்து விட்டாய், அந்த பிள்ளைக்கு யாரம்மா பால் கொடுப்பார்கள்? அந்த பெண்மணி மீண்டும் செல்லுகிறார்கள். பிள்ளையை பெற்றெடுத்ததற்கு பிறகு மீண்டும் வருகிறார்கள். கேவலம்தான், கேவலம்தான். அதுவும் என்ன தண்டனை? மக்களுக்கு முன்னால் புதைகுழியிலே புதைக்கப்பட்டு கல்லால் எரிந்து கொலை செய்யப்படக்கூடிய தண்டனை, திருமணம் ஆகி விபச்சாரம் செய்திருந்த காரணத்தினால். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அந்த பெண்மணி சொன்னார்கள், கேவலம் தாங்கிக் கொள்கிறேன் இறைவா, தண்டனை தாங்கிக் கொள்கிறேன் இறைவா, வேதனை தாங்கிக் கொள்கிறேன் இறைவா, ஆனால் நாளை மறுமையிலே என்னை தண்டித்து விடாதே என்ற பயம் இருக்கிறதா என்னுடைய உள்ளத்திலே? இருக்கிறதா உங்களுடைய உள்ளத்திலே? இருக்கிறதா நம்மளுடைய உள்ளத்திலே? சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஒரு பெற்றோர் முன்னால் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட தவறான ஹராமான செயல்களை செய்ய மாட்டான். அவன் நேரடியாக ரப்பு பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பதை தெரியாமல் ஹராமான செயல்களை செய்து கொண்டிருக்கின்றான். அவன் பெற்றோர்களை மதிப்பதை விட அல்லாவை மதிக்கவில்லை. அவன் பெற்றோர்களுக்கு பயப்படுவதை விட அல்லாவை பயப்படவில்லை. ஏன்? அல்லாஹ் யார் என்று அந்த பெற்றோர்கள் அந்த பையனுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. ஆம் ஆம், அப்படித்தான் அர்த்தம். இன்ன ரப்பக லபில் மிர்சாத். நாம் எங்கிருந்தாலும் நம் குழந்தைகளுக்கு அல்லாஹ் கண்காணிக்கிறான் என்பதை ஊட்டி வளர்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு வக்துக்கும் பள்ளிக்கு வரும் பொழுது குழந்தைகளை கையோடு நாம் அழைத்து வந்து தொழுகையை கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் யார் என்று கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் என்ன கட்டளையிட்டு இருக்கிறார் என்பதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, மேலும் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் அவனது புத்தகம் அல் குர்ஆனிலே கூறுகின்றான், நாளை மறுமையிலே அல்லாஹ்விற்கு முன்னால் நானும் நீங்களும் நிறுத்தப்பட்டு இக்ர கிதாபக் யா அல்லாஹ் இக்ர கிதாபக், உன் புத்தகத்தை நீ படித்து பார் என்று அல்லாஹ் கூறுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, கஃபா பி நஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா, உன்னுடைய புத்தகத்தை நீயே படித்து நீயே விசாரணை செய்து கொள் என்று நாளை மறுமையிலே கூறப்படும். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த பெண்மணி பிறகு அல்லாஹ்வின் தூதர் அந்த பெண்மணியை புதைக்குழியிலே புதைக்க சொல்லுகிறார்கள். ஹாலித் பின் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பெண்ணை விபச்சாரி என்று கல்லை எறிகிறார்கள். ஆஹா ஆஹா, யா ஹாலித், எந்த பெண்ணை பார்த்து சி என்று கூறுகிறாய்? அந்த பெண் அல்லாஹ்விடத்தில் செய்த தௌபாவை மக்கா மதினாவில் உள்ள தூரத்திற்கு பங்கு வைத்து கொடுத்தாலும் ஈடாகாது. அந்த பெண்மணி சுத்தமான நிலையில் நாளை மறுமையிலே நிற்பாள். அந்த பெண் சுத்தமானவள். அதை விரும்பிய காரணத்தால் தான் அந்த குற்றத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வின் தூதர் முன்னிலையிலே வந்து நின்றார்கள். எங்கே கண்ணியத்திற்குரியவர்களே, நாளை மறுமையிலே அல்லாஹ் நம்மை விசாரிப்பான் என்ற பயம் இருக்கின்றதா? நாளை மறுமையிலே நம்முடைய புத்தகம் கையிலே கொடுக்கப்பட்டு நாம் செய்த பாவங்களை படைக்குமாறு அல்லாஹ் கூறுவானே, அந்த பயம் இருக்கின்றதா? நிச்சயமாக அந்த நாள் நம்முடைய வாழ்வில் கண்டிப்பாக நடக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த புத்தகம் அவனது கையில் கொடுக்கப்படும் பொழுது அவன் படிப்பான், திருப்புவான், படிப்பான். தனிமையிலே செய்த பாவங்கள், வெளிப்படையாக செய்த பாவங்கள், கூட்டங்களாக செய்த பாவங்கள், யாருக்கும் தெரியாது என்று மறைத்து விட்டேன் என்று செய்த பாவங்கள் அவன் படித்துக் கொண்டே இருப்பான். கண்ணியத்திற்குரியவர்களே, யா வைலதனா மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு சபீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா உஸ்ஸஹா, நான் செய்த இன்ன பெரிய எல்லா பாவங்களும் இந்த புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கின்றது, கை செய்தம் அடைந்து விட்டனே, இதை பார்க்கும் பொழுது என்னுடைய நிலைமை என்னவாகும் என்று யோசிக்கக்கூடிய சமுதாய மக்களா நம்முடைய சமுதாயத்தில் வாழ்கிறார்கள்? யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். நான் ஒரு அந்நிய பெண்ணிடத்திலே பேசினால் அந்த பேச்சை குறித்து நாளை மறுமையிலே கேள்வி கேட்கப்படுமே. நான் ஒரு சினிமாவை பார்த்தால், நான் ஒரு ஹராமான காட்சியை பார்த்தால் நாளை மறுமையிலே கேள்வி கேட்கப்படுமே. நான் ஒரு இசையை கேட்டால் அந்த இசையை குறித்த நேரத்துக்கு நாளை மறுமையிலே கேள்வி கேட்கப்படும் என்ற பயம் இருந்தால் எந்த பாவமும் யாரையும் தொடராது. அல்லாஹ் பாதுகாப்பான். கண்ணியத்திற்குரியவரே,
கண்ணியத்திற்குரியவர்களே, மேலும் அல்லாஹ் ஒரு சிறிய இதை கூறுகின்றேன். நமக்கு நெருங்கிய நபர் தௌபா செய்யாமல் திடீரென்று மரணப்படுக்கையில் விழுந்து விட்டார் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். அவர்களின் கண்களுக்கு முன்னால் மலக்குல் மௌத் வானவர்கள் வந்து நின்றார்கள். அவனுக்கு எப்படி இருக்கும்? பயம் கொள்வான், கவலை கொள்வான். அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக அந்த மலக்குமார்களின் தோற்றத்தை இந்த கண் பார்த்தே தீரும். கண்ணியத்திற்குரியவர்களே, நல்ல ஆத்மாவை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் ஒரு சாரார், கெட்ட ஆத்மாவை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் இன்னொரு சாரார். இந்த இருவரின் ஒரு தோற்றத்தை அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக நாம் பார்த்தேயாக வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் குறித்த வணக்க வழிபாடான தொழுகையை இந்த உலகத்தில் நாம் புறக்கணித்து வாழ்ந்தால் நல்ல ஆத்மாவை கைப்பற்ற மலக்குகளை பார்ப்போமா? கெட்ட ஆத்மாக்களை கைப்பற்றக்கூடிய மலக்குகளை இந்த கண் பார்க்குமா என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்கப்பட்டது, ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நேசத்திற்குரிய அமல் எது? அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியங்களில் மிகச் சிறந்த காரியம் எது? அஸ்ஸலாத்து அலா வக்தியா, தொழுகையை அதனுடைய வக்திலே நிறைவேற்றுவது, தொழுகையை ஜமாத்தோடு சேர்ந்து தொழுவது. கண்ணியத்திற்குரியவர்களே, மேலும் இரண்டாவது உரையில் மரணத்தை பற்றி அல்லாஹ் என்ன கூறியிருக்கிறான் என்பதை பற்றி பார்ப்போம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனா வ கினா அதாபன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, முதல் உரையில் மரணத்தை பற்றி அல்லாஹ்வின் தூதர் கூறிய சிறிய ஹதீஸ்களையும் சிறிய பகுதியையும், குர்ஆனில் மரணத்தை பற்றி அல்லாஹ் கூறிய சிறிய வார்த்தைகளை பற்றியும் அல்ஹம்துலில்லாஹ் பார்த்தோம். கண்ணியத்திற்குரியவர்களே, கடந்த ரமலானில் இறுதி 10 நாட்களில் என்னோடு இரவு தொழுகைகளில் ஈடுபட்ட நபர், என் தோளுக்கு தோளாக நின்று தொழுத நபர், தொழுவித்த நபர் இன்றைய ஜும்மாவுடைய தினத்திலே நம்மோடு இல்லை, கபரிலே அடக்கம் செய்யப்பட்டு விட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம் வாழ்வில் எவ்வளவோ பாவங்களை செய்திருப்போம், குற்றங்களை செய்திருப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனிடத்தில் தௌபா கேளுங்கள். மேலும் தௌபாவை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், இல்லாமன் தாப வ ஆமன் வ அமில அமலன் ஸாலிஹன் ஃபஉலைக யுபத்திலுல்லாஹு ஸய்யாத்திஹிம் ஹஸனா. யார் தௌபா செய்து ஈமான் கொண்டு சாலியான நல்ல செயல்களை செய்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை எல்லாம் சுபஹானல்லாஹ் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி கொடுக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஜும்மாவிலே முடிவெடுங்கள். இன்று முதல் நான் மரணமாகும் வரை ஒரு நாள் கூட ஃபஜ்ருடைய தொழுகையை விடமாட்டேன் என்ற உறுதியை உள்ளத்திலே ஏந்திக் கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு காலமில்லை, அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள். ஒரு நபித்தோழர் கபர்வாசிகளை பார்த்து மிக அழகாக கேட்பார்கள், உங்களுக்கென்று எதை எடுத்து சென்றீர்கள்? சுப்ஹானல்லாஹ், யோசித்து பாருங்கள். கபர்வாசிகளை பார்த்து ஒரு நபித்தோழர் கேட்கிறார், உங்களுக்கென்று எதை எடுத்து சென்றீர்கள்? இரவும் பகலும் செல்வத்தை சம்பாதிப்பதற்காக ஓடோடி கொண்டிருந்தீர்கள். இன்று அந்த செல்வத்தை வேறு யாரோ அனுபவிக்கின்றார். உங்களுடைய வண்ணமயமான கலரான வாகனங்கள், அதை வேறொருவர் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார். உங்களுக்கென்று பாதுகாத்து வைக்கப்பட்டிருந்த மனைவி கூட நீங்கள் மரணம் அடைவதற்கு பின் இன்னொருவரை மணந்து வாழ்ந்து விடுவாள். ஹலால் தானே? இஸ்லாத்தில் ஹலால் தானே? உங்களுக்கென்று எதை எடுத்து சென்றீர்கள்? யோசித்துக் கொள்ளுங்கள். நாம் மரணமாகும் முன் ஒருவராது நம்மால் இஸ்லாமாக வேண்டும் என்ற உறுதியை உள்ளத்திலே ஏந்தி கொள்ளுங்கள். உங்களுடைய இறையச்சத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நம்மளுடைய நோக்கம் இஸ்லாம், நம்மளுடைய நோக்கம் தௌஹீத், நம்மளுடைய நோக்கம் ஏகத்துவம், நம்மளுடைய நோக்கம் ஓரிரு கொள்கை. பிலாலின் நோக்கம் அதுவாகத்தான் இருந்தது, அம்மாரின் நோக்கம் அதுவாகத்தான் இருந்தது, ஜாபிரின் நோக்கம் அதுவாகத்தான் இருந்தது.
சுமையாவின் நோக்கம் அதுவாகத்தான் இருந்தது. அப்துல்லா இப்னு உமருடைய நோக்கம் அதுவாகத்தான் இருந்தது. அவர்களுடைய நோக்கத்தை நம்மளுடைய நோக்கமாக கொண்டு அல்லாஹ்வுடைய வார்த்தையை இந்த உலகத்தில் நான் பறைசாற்றுவேன் என்ற உறுதியை உள்ளத்திலே ஏந்திக் கொள்ளுங்கள். நான் மரணமாவதற்கு முன் என்னால் ஒருவராது இஸ்லாமாக வேண்டும் என்ற உறுதியை உள்ளத்திலே ஏந்திக் கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மேலும் இந்த மண்ணிற்கு மேல் உள்ள மனிதர்கள் மரணத்தை மறந்து விடலாம், ஆனால் மரணம் ஒருபோதும் நம்மை மறக்காது. நாம் மரணம் அடைவதற்கு முன்பாக முஸ்லிமாக மாறுவோம், மூமீனாக மாறுவோம், முத்தகீன்களாக மாறுவோம். இந்த மரணத்திற்கு பின் நம்மோடு வருவது நாம் செய்யக்கூடிய தொழுகை, நாம் செய்யக்கூடிய இபாதத், நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள் மட்டுமே நமக்கு வந்து சேரும். கண்ணியத்திற்குரியவர்களே, மரணத்தை அதிகமாக நினைவு கூர்ந்து இந்த உலகத்தில் நாம் சாலியான நல்ல செயல்களை செய்து இந்த உலகத்தில் இருக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். ரப்பனா லா துஸி குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்ம இன்னக அன்தல் வஹ்ஹாப் இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வலஸிக்ருல்லாஹி அக்பர். அக்கிமிஸ் ஸலாத்.